அல்லது அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்புல ஞானஸ்ரீ 2 பாடல் பார்த்திருக்கோம். இப்ப 3வது பாடல் இப்ப நம்ம போகலாம். வள்ளல் பெருமான் பாடி அருளிய இரவாத வரம் பெற்ற மரணமில்லாத பெருவாழ்வை பற்றிய பாடல். பணிந்து பணிந்து அணிந்து பாடுமினோ புலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடி அனுபவமே சுத்த சித்தாந்தம் அமதாய் தனிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே. அப்ப கனிந்து நினைந்து உணர்ந்து உரைத்திட்டால் அப்ப காணாத காட்சியெல்லாம் நம்மளால் கண்டுகொள்ள முடியும். யாரை பத்தி? பரம்பரத்தை பத்தி, சிதம்பரத்தை பத்தி, பராபரத்தை பத்தி, வேதாந்த சுத்த அனுபவத்தை பத்தி, துரிய முடி அனுபவத்தை பத்தி, சுத்த சித்தாந்தத்தை பத்தி, பெரும் சுகத்தை பத்தி, ஒரு தனிப்பதியை பத்தி. அப்ப இதுல துதிக்க வேண்டிய முறையை பலவாறு விரிவாக பாடுறாரு வள்ளல் பெருமான். அந்த துதிக்கப்படுகின்ற பொருள் எது? கடவுள், இறைவன், உயிரொளி. அந்த உயிரொளியை காணும்போது இதுவரை காணாத காட்சி எல்லாம் கண்டுகொள்ளலாம் அப்படின்னு தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து பாடி சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாரு? அந்த அனுபவம் பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? பணியணும், தொடர்ந்து பணிந்து கொண்டே இருக்கணும், தொடர்ந்து அணிந்து கொண்டே இருக்கணும், பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடிக்கிட்டே இருக்கணும். அகநோக்கிய பணிவு உங்களுடைய மகார பீடத்தில் இருந்து சத்விசாரம் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு அது நிகழக்கூடிய அமைப்பை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்கும். மனசு என்ன பண்ணுது? எப்ப பார்த்தாலும் உலக விஷயங்களை தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அது அதனுடைய சுவாபம். ஓடிக்கிட்டு தண்ணீர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது, அவ்வளவுதான். அது ஒருமித்த ஒரு மனதோடு நம்ம சொல்றோமே, அதெல்லாம் கிடைக்கல. தவம் பண்றப்ப அப்பதான் குதிரை கட்டிட்டு விமானம் மாதிரி பறந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு இடத்துல நிலைச்சு நிக்கிறது இல்லை, நிலைச்சு நிப்பாட்டுறது கஷ்டமா இருக்கு. அப்ப தயவும் நம்மளுக்குள்ள உண்டாகணும். அப்ப அந்த தயவுன்னு ஒரு விஷயம் உண்டாகின்ற போது நம்மளுக்குள்ள ஆசை இல்லாம நிராசை உண்டாகும். அப்ப அந்த தயவோடு கூடிய நிராசை எப்ப உண்டாகுதோ அப்பதான் மனம் எளிதாக ஒருநிலைப்படும். அப்படி அந்த ஒருநிலைப்பட்ட அந்த மனதை மேலும் மேலும் நீங்க பணி வச்சுக்கிட்டே போனீங்கன்னா மனம் இல்லாம போகும். அதாவது தெய்வ திருவடியில 6 அங்கமும் நிலந்தோய பணிவதால் தேகப்பற்றும் தற்போதமும் அழிகின்றன சைவ சித்தாந்தம் சொல்லுது. அப்ப மாசற்ற மனம், குற்றமில்லாத மனதில அப்பதான் ஈஸ்வரனுடைய அந்த உயிரொளி சுயம் பிரகாசமாக வீச ஆரம்பிக்கும். அப்படி தொழுது எழுந்து நின்று ஈஸ்வரது அருளை, அவனுடைய பெருமைகளை நம்ம இடையறாது மனம் உருகி நினைந்து உணர்ந்து பாடிக்கிட்டே இருப்பதுக்கு பேர் தான் அருள் தோத்திரம், அருள் வழியில் சிந்தித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல அவர் என்னென்ன சொல்றாரு? பரம்பரன்றாரு, சிதம்பரன்றாரு, பராபரன்றாரு, வரமேங்கிறாரு, துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவம்னு சொல்றாரு, துரிய முடி அனுபவம்னு சொல்றாரு, சுத்த சித்தாந்த மதாய் தனிந்த நிலை பெருஞ்சுகம்னு சொல்றாரு, சமரச சன்மார்க்க சத்தியன்னு சொல்றாரு, இயற்கை உண்மை தனிப்பதுன்னு சொல்றாரு. இது வார்த்தையினுடைய அழகு பார்த்தீங்களா? எவ்வளவு அழகாக அந்த அடிகளை போட்டிருக்காரு. இதெல்லாம் புனைப்பெயர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பொருள் தான். முன்னோர்கள் எவ்வளவுதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருந்தாலும் கூட இந்த சொற்களுடைய மெய்ப்பொருளை நீங்க கண்டுகிட்டீங்கன்னா எல்லாமே ஒரு பொருளை தான் குறிக்குது. பரம்பரம் இறைவனுக்கு இறைவன், சிதம்பரம் சித்தம்பலம் சிற்றம்பலம் நம்ம உயிருக்குள்ள இறைவனாக இருக்கக்கூடிய இறைவன், பராபரம் பரம்பரமே பராபரமே எல்லாம் ஒண்ணு, வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவம், துரிய முடி அனுபவம். துரிய முடின்னு அர்த்தம்? துரியத்தில் இருக்கக்கூடிய முடி. எங்க துரியம் இருக்கு? நம்மளுடைய
மெய்ப்பொருளுடைய பகுதி தான் துரியம். அதுதான் முடிவுன்னு சொல்லக்கூடியது. அங்கே கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ஞான அனுபவம். சுத்த சித்தாந்தமதாய் தனிந்த நிலை பெருஞ்சுகம். அதுதான் சுத்தமாக சுத்த தேகத்தை கொடுக்கக்கூடிய சித்தாந்தத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய குளிர்ச்சியான பெரும் சுகமாக இருக்கக்கூடிய அனுபவம். சமரசம். சமரசம் ரசம் சொல்றாரு பாருங்களேன். சமரசம்னா சமாதானம் நீங்க நினைச்ச கூடாது. இந்த இடத்துலதான் ஒரு மெய்ப்பொருள் இருக்கு. சமரசம் அப்படின்னா சமம்னா என்ன அர்த்தம்? 2 பொருள் இருந்தா தானே சமம்னு சொல்ல முடியும். 3ஓ 4ஓ ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள் ஒண்ணுக்குள்ள பக்கத்துல இருந்து அது ஒண்ணு இது மாதிரி அது மாதிரி அதெல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சமமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? அப்ப நம்ம கிட்ட இருக்கிற மெய்ப்பொருள் வந்து 2 தான். அந்த 2 மெய்ப்பொருள் எப்படி இருக்குது? பக்கத்துல இணைக்கோடாக படுக்கைக்கோடாக இது மாதிரியே அது இருக்குது, அது மாதிரி இது இருக்குது. ரசம்னா என்ன? கண்ணீர். திருவடிகள் இருந்து வரக்கூடிய கண்ணீர், அதுதான் ரசம். அப்ப 2 திருவடிகள் இருந்து ஒன்னா கண்ணீர் வருது இல்லையா? அதுதான் சமரசம். அப்ப திருவடிகளை பிடிச்சணும், அங்க கிடைக்கக்கூடிய அதை அடையக்கூடிய சன்மார்க்குன்னு ஒரு நெறி இருக்குது. அதுதான் சத்தியம், அதுதான் இயற்கை. உண்மை தனிப்பதி அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. அங்க நீங்க பிடிக்கணும்னு சொல்றதுதான் இந்த விஷயத்த அவர் பாடுறாரு. அப்ப பரம்பரம் அப்படின்னு சொன்னது நம்மளுடைய இறைவன் எல்லாத்துக்கும் மேலான நிலையை உணர்த்த வந்த ஒரு சொல்லு. பரம்னாவே ஒரு உயர்ந்ததுன்னு ஒரு பொருள் தான். இந்த பிரபஞ்சத்துல எது ஒண்ணுமே உயர்ந்ததாக காணப்படுதோ அது உயர்ந்ததற்கும் மேலானது தான் பரம்பரம். அப்ப ஆதியும் அந்தமும் இல்லாம தொடர்ந்து வந்து விளங்கி கொண்டிருப்பது பரம்பரையான பொருளாக சொல்லலாம். அது நம் அருட்பெருஞ்சோதியாகிய பரம்பொருள் தான். அதனாலதான் இதை பரம்பரமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிதம்பரம், சிற்றம்பலம், சித்துக்கூட்டல், அம்பரம் ஞான ஆகாசத்தை சொல்லக்கூடியது. எது? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் இருக்கக்கூடிய அந்த வெட்ட வழி இருக்கு இல்லையா? அதுதான் ஞான ஆகாசம். அதைதான் சுட்டி சொல்றாரு. அப்ப பராபரம்னா பரம் குட்டல் அபரம். எது உயர்ந்தது, எது சிறந்ததோ அது பரம். அது வல்லாத பிற எல்லாமே அபரம். இது சிவம் சக்தின்னு சொல்ற மாதிரி. பரம் அபரம். இப்ப விந்து பரவிந்து, நாதம் பரநாதம் சொல்றோம்ல அந்த மாதிரி. அப்ப உள்ளது ஒண்ணுதான். அதுல கூறுகின்ற பரம் என்றால் எஞ்சி இருக்கக்கூடியது எல்லாமே பரத்தை தாண்டி எஞ்சி இருக்கக்கூடியது எல்லாமே அபரம் தான். இது போலதான் கண்டம் ஒரு கண்டம் இருக்குன்னா அதுக்கு வந்து எதிர்ச்சொல் என்ன? அகண்டம். முழுமையா இருக்கக்கூடிய கண்டம் ஒரு பகுதி, ஆனா அகண்டம்னா முழுமையாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரிதான் பரமும் அபரமும் சேர்ந்துதான் முழு பரம்பொருளை ஆகும், முழு பரம்பொருளாக ஆகும். அப்ப நமது இறைவனை பராபரம் சொல்றது தவறில்லை இல்லையா? கரெக்ட். அப்புறம் வரமேன்னு சொல்றார். வரம் என்னது? உயர்ந்த தெய்வ நிலை பேற்றை சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. நம்ம இறைவன் தான் அந்த வரமாக, அந்த வரத்தை குறிக்கின்ற பேராகவும் அந்த வரப்பேற்றை வழங்குகின்ற ஒன்றாகவும் இருக்கின்றார். அதனால அவரை வரம் என்று சொல்வது தவறில்லை, வரம் என்றுதான் அழைக்கலாம். இங்க அழைச்சிருக்காரு. அப்ப மேலே கூறப்படுறது எல்லாமே நீங்க சுத்த அனுபவ நிலைகளைத்தான் சொல்லுது. இந்த சுத்த அனுபவ நிலை வரணும்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், அது உங்களுக்கு கிடைக்கணும். அது சுத்தமானதாக இருக்கணும், அசுத்தமானதாக இருக்கக்கூடாது. அப்ப சுத்தம் ஆகணும்னா என்ன அர்த்தம்? அந்த அசுத்தத்தை முதல்ல நீங்க நீக்கி இருக்கணும். அசுத்தம் எப்படி நீக்கலாம்? தீவிட்டு கொளுத்திட்டீங்கன்னா எரிஞ்சு போயிடும். அப்ப அதுல துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவம் தான் நம்மளுடைய இறைவன். அந்த சுத்தமான அக்னியிலிருந்து, அந்த பிரபஞ்சத்திலிருந்து, அந்த அனுபவத்திலிருந்து நம்மளுக்கு கிடைத்த ஒரு பெரும் ஒரு பேரு தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன். அப்ப வேதாந்த துணிவு பொருள் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றதா? இது வேதாந்தத்துல பாவனையாக தோற்றி ஒளிவதை பற்றி இங்க சொல்லலைங்க அவரு. அருள்மய சுத்த சன்மார்க்கத்துல அது நான் அப்படிங்கிற அனுபவ வாழ்வை பத்தி பேசுறாரு. எப்படி? இந்த பதியுணர்வு விழிப்பு நிலை ஒரு இடத்துல சொல்றாரு. இந்த பதியுணர்வு விழிப்பு நிலையில் விளங்குவதே போல் கனவு நிலையிலும் உறக்க நிலையிலும் கலன்று போய்விடாது மேலும் நிலைத்து இளங்குவதே துரியானுபவ நிலை எனப்படும். அப்ப துரியம் என்ற சொல் என்ன? தன்மயமாக நிற்பது எதுவோ அதுதான் துரியம். அப்ப சித்தாந்தம்னா என்ன? சிவன் அருளால் பசுத்துவம் நீங்கி 2 அற்று போகுது. இதுல சிவானுபவம் தேகம் உள்ள பரியந்தம் நிலைத்து நம்மளுக்கு நிற்கும். அதனை மறுக்கத்தான் சுத்த சித்தாந்தம் என்ற ஒரு சொல்ல வந்து பயன்படுத்துறாரு.
இதுல சிவானுபவம் ஒளியாது விளங்குவது. அப்ப சிவானுபவம் ஒளிந்து போகாம அது இருந்துகிட்டே இருக்கும். சிவமயமா இருந்த இறைவன் தான் தனிந்த நிலை பெரும் சுகமாக சுத்த சன்மார்க்க அனுபவத்தில் இறங்கி விளங்குகின்றார். அதனால நாம் சுத்த நெறியினுடைய வந்து இளங்கக்கூடிய சத்திய வஸ்துவ இயற்கை உண்மையாம் சத்து பொருளாக தன்னிகழ ஒன்றாக போற்றப்படுகின்றார். அப்ப இவ்வளவுமாக விளங்குகின்ற நம்மளுடைய இறைவனை முன்ன நம்மளுடைய திருவடிக்குள்ள நம்ம பதிச்சு வச்சுக்கணும். அதுதான் கனிந்திடல் என்று சொல்லப்படுவது. கணித்தல், கணிதலே அப்படின்னு என்ன அர்த்தம்? மெல்லினத்து ஓதப்படுகின்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அப்ப கணக்கிட்டு பதிவு செய்தல் தான் கணித்தல் இல்லையா? அப்படி கடவுளுடைய இறைவனுடைய தத்துவத்தை நம்மளுடைய திருவடிகளை இருத்தி கொண்ட பின்னாடி உள்ள நெகிழ்வால் கனிவால் துதி செய்ய செய்ய உண்மைகள் யாவுமே அந்த சாதகனுக்கு புரிபட ஆரம்பிக்கும், உணர ஆரம்பிச்சிடும். அப்பதான் காணாத காட்சியெல்லாம் அவனுடைய திருவடிக்குள்ள பார்க்க ஆரம்பிப்பான். இந்த காணாத காட்சி புலக்காட்சி மட்டுமல்ல, கரணக்காட்சி, ஜீவக்காட்சி, ஆன்ம காட்சி, அதற்கு மேலாக அருள் அனுபவ காட்சியாகவும் தெரியும். இந்த காட்சியோட முடிவுல தான் நாம என்ன பெறுவோம்னா சுத்த சுக ஞான பேரின்பத்தை பெறுவோம். அப்ப இனி அந்த உண்மை காட்சிகளுடைய விசேஷத்தை உணர்த்தி மேலும் மேலும் நம்ம தவத்தை பெருக்கி 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 இறைவனோடு சேருகின்ற அந்த நுட்பத்தை நாம் 4வது பாடல்களை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த பாடல் அவர் பாடுறார். ஞானசரி 4வது பாடல் ஏற்கனவே படிச்சுட்டேன். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுது, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகிலேர் இதுவரையும் உண்மை அறிந்திலேரே, வெண்டதனால் எண்ணின் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்தகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமீன் இரவாத வரம் பெறலாம் இன்பம் உறலாமே. அப்ப இந்த பாடல்ல இரவாத வரம் பெறலாம்னு சொல்றார். எப்படி? சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து அந்த மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து நமது உயிருக்குள் இருக்கக்கூடிய அந்த சிற்றம்பலத்தை இறைவனைய அவருடைய அருள்கலையை நாம் எப்பொழுது அடைகின்றோமோ அப்பொழுது இரவாத வரம் பெறலாம். அப்ப இதுக்கு மேல சொல்ற அந்த 5 வரிகளும் அடிகளும் நம்மளுக்கு சத்தியத்தை சொல்லுதான்னு பாருங்களேன். இல்ல. இப்ப இவர் சொல்ற கணக்கு பார்த்தோம்னா நம்ம யாரும் படிச்சிருக்க கூடாது. எல்கேஜில இருந்து பிஹெச்டி வரைக்கும் சயின்டிஸ்ட் வரைக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிச்சிருக்கோம்ல, அது எல்லாம் வேஸ்ட்ன்றார். கண்டதெல்லாம் அனித்தியமே. அனித்தியம்னானது நித்தியம்னானது உண்மை, அனித்தியம்னா பொய். நீங்க இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் உண்மை கிடையாது. நீங்க இது வரைக்கும் என்னென்னலாம் கேட்டீங்களோ அதெல்லாம் பழுதுதான், அதுலயும் உண்மை கிடையாது. இது வரைக்கும் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் பொய் தான், அதுவும் உண்மை கேள்வி கிடையாது. இது என்னென்னலாம் நீங்க மகிழ்வாக அனுபவித்தீர்களோ அதெல்லாம் வீண் தான், அதுலயும் உண்மை கிடையாது. நீங்க என்னென்ன சாப்பிட்டீங்களோ அதெல்லாம் மலம்தான், அதுலயும் உண்மை கிடையாது. நீங்க உள்கொண்டது, உள்ளுக்குள்ள நீங்க ஏத்துக்கிட்டது, அனுபவிச்சது எல்லாமே குறையாக தான் இருக்கு. இப்படி அப்ப உலகிலே நீங்க கண்டது பொய், கேட்டது பொய், கற்றது பொய், கழித்தது பொய், உண்டது பொய், உட்கொண்டதும் குறை. அப்ப அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களே, இதுவரைக்கும் நீங்க ஏங்க உண்மை தெரிஞ்சுக்காம அறிஞ்சிக்காம இருக்கீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பயன்? இதெல்லாம் நான் கண்டேன், கேட்டேன், கற்றேன், கழித்தேன், உண்டேன், உட்கொண்டேன், இதெல்லாம் சொல்றதுனால என்ன பயன்? இனி அதனால இனிமேல் நீங்க என்ன பண்ணணும்னா சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடிச்சே ஆகணும். கடைபிடிச்சு அதுல சொல்லப்படுகின்ற ஞான மெய்ப்பொருளை உணர்ந்தே ஆகணும். இப்படி உணர்ந்துட்டீங்கன்னா உணர்ந்த பின்னாடிதான் நம்ம உயிருக்குள்ள சிற்றம்பலம்னா உயிரே, அந்த உயிருக்குள்ள இருக்க இறைவன் இருக்காரு இல்லையா, அந்த இறைவனுடைய அருள்கலையை நீங்க அடைய முடியும். அப்படி அந்த அருள்கலை எப்பொழுது நீங்க அடைகின்றீர்களோ அப்பொழுதுதான் உங்களால இன்பம் வரலாம், இன்பத்தை அடைய முடியும். எந்த இன்பம்? இரவாத வரம் என்ற இன்பத்தை உங்களால் அப்பதான் அடைய முடியும். இது மேலோட்டமா சொல்லியிருக்கேன், நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த ஞானசரி என்ற இந்த வார்த்தை எதுக்காக வள்ளல் பெருமான் இந்த 28 பாடல்களுக்கும் சுட்டி இருப்பாரு? இதனால நம்ம யோசிக்கலாம் இல்லையா, சிந்திக்கலாமே நம்ம கொஞ்சம். சரியை நிலை 4ம் ஒரு கிரியை நிலை 4ம் தனி யோக நிலை 4ம் தனித்தனி கண்டறிந்தேன். ஒரு இடத்துல சொல்றது பார்த்தீங்களா?
சரியை நிலை 4ம் கிரியை நிலை 4ம் தனி யோக நிலை 4ம் தனித்தனி கண்டறிந்தேன். அப்ப சரியையில 4, கிரியையில 4, யோக நிலை 4, இத நான் தனித்தனியா கண்டறிந்தேன். உயர் சிவ ஞான நிலை 4ம் அருள் ஒளியால் ஒன்றொன்றா அறிந்தேன். ஒவ்வொன்றா அறிகிறார். எது? உரிய சிவ ஞான நிலை 4 இருக்கான். சரியில 4, கிரியையில 4, யோகத்துல 4, சிவஞான நிலையில ஒரு 4. அத அருள் ஒளியால ஒவ்வொன்றாக நான் அறிந்து கொண்டேன். மேல் உண்மை நிலை பெற்றேன். அரிய சிவ சித்தாந்த வேதாந்த முதலாம் ஆரந்த நிலை அறிந்தேன். அப்பால் நின்றோங்கும் பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன். இங்கு இரவாமை உற்றேன் காண்தோழி. இது அனுபவ மாலையில வருகின்ற பாடல். மீண்டும் அந்த பாடலை சொல்லிடுறேன். சரிய நிலை 4ம் ஒரு கிரிய நிலை 4ம் தனி யோக நிலை 4ம் தனித்தனி கண்டறிந்தேன். உரிய சிவ ஞான நிலை 4ம் அருளொளியால் ஒன்றொன்றா அறிந்தேன். மேல் உண்மை நிலை பெற்றேன். அரிய சிவ சித்தாந்த வேதாந்த முதலாம் ஆரந்த நிலை அறிந்தேன். அப்பால் நின்றோங்கும் பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன். இங்கு இரவாமை உற்றேன் காண்தோழி. அனுபவ மலையில சொல்றார். அப்ப ஆன்ம லாபம் அடைவதற்கு ஆன்மீக அருளாளர்கள் காட்டிய படிகள் எத்தனை? மொத்தம் 16. எது? சரியை கிரிய யோகம் ஞானங்கிறத 4 வரிசையில 14. இந்த விஷயத்தை நம்ம மாணவர்களுக்கு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். இந்த 4ஐயும் நன்னாங்கா பிரிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம், கிரியையில் சரியை, கிரியில் கிரியை, கிரியில் யோகம், கிரியில் ஞானம், யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இப்படி 16 நிலைகள். சரி, இந்த 16 நிலைகள் எதுக்கு அவங்க சொன்னாங்க? அப்ப இந்த 16 படிகள்ல போய் கடவுளை கண்டு அருளை பெறுவதற்கு நமக்கு கால நேரம் போதுமா? அதுக்குள்ள மரணம் வந்துருமே. அதனாலதான் என்ன பண்றாரு வள்ளல் பெருமான்? எடுத்ததுமே ஞான சரியிலிருந்து தொடங்குறாரு. எது? சரியில் சரியில விட்டுட்டார், 4 விட்டாரு. கிரியில் சரியிருந்த 4 வருது, அதையும் விட்டாரு. யோகத்தில் சரியில வருது, அந்த 4 விட்டார். முதல் 12 படிகளை விட்டார். கடைசி 4 படி மட்டும் எடுக்கிறார். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இந்த 4வது படியில் தான் கடவுளோடு தொடர்பு கொள்ள முடியும், அவனுடைய அருளை பெற முடியும், மரணத்தை வென்று சுலபமாக வெளியே வர முடியுங்கிறத தெளிவாக சொல்ல போறாரு இந்த இடத்துல. அதை தெளிவுபடுத்த இப்ப நான் இதை கொண்டு போறேன். அப்ப அருளை பெறுவதற்கு 4 வகையான ஒழுக்கத்தை வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காருல்ல. 4 ஒழுக்கங்களும் சொல்லியிருக்காரு. என்னென்ன ஒழுக்கம்? இந்திரிய ஒழுக்கம் 1, கரண ஒழுக்கம் 2, ஜீவ ஒழுக்கம் 3, 4 ஆன்ம ஒழுக்கம். இல்லையா? சரி, இதையே இந்த இடத்துல நம்ம பேச போறோம், இந்த இடத்துல முடிச்சு போட போறோம்னா விஷயம் இருக்கு. ஞான சரிக்கும் இந்த 4 ஒழுக்கங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஒப்பந்தம் இருக்கு. இந்த முதல் என்ன சொல்றாரு? ஞானசரி என்பதுல முதல்ல ஞானசரியில் வரக்கூடிய இந்திரிய ஒழுக்கம். அதாவது இந்த இந்திரிய ஒழுக்கத்தை நமக்கு முழுமையாக வழங்கத்தான் நமக்கு ஆதி தமிழ் சித்தர்கள் ஒரு அற்புதமான ஒரு தவத்தை நம்மளுக்கு சொல்லிட்டு போனாங்க. இந்த 4 ஒழுக்கங்களுக்கும் 4 தவமுறைகளை நம்மளோட ஆதி தமிழ் சித்தர்கள் கொடுத்திருக்காங்க. அதை தான் நம்மளோட மாணவர்களுக்கு கொடுத்துட்டு வரோம். இந்த இந்திரிய ஒழுக்கத்தை நீங்க பரிபூரணமா அடையணும்னா நீங்க ஒரு தவத்தை நீங்க பண்ணியே ஆகணும். அந்த தவத்தை பண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு இந்திரிய ஒழுக்கம் தானாக சித்தி ஆயிடும். அப்ப எது? அதுதான் பிரணவக்கிரியா. ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவக்கிரியா. பஞ்ச தவங்களில் முதலாவதாக நமது தமிழ் சித்தர்கள் நமக்காக வழங்கியது. ஒவ்வொரு மனிதனும் மரணமில்லாத பெருவாழ்வதற்கு உண்டான 4 ஒழுக்கங்களை அடைவதற்காக அவர்கள் எடுத்து கொடுத்த தவமுறைகள் தான் இந்த 4 தவங்களும். அப்ப இந்த பிரணவத்தை, இந்த ஓங்காரத்தை எந்த அளவுக்கு ஆழ்ந்த புரிதலோடும் உணர்வோடும் ஆர்வத்தோடும் காதலோடும் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள் இந்திரிய ஒழுக்கமானது மலர்ந்து கொண்டே வரும். இது கண்கூடான உண்மை. இது ஆழ்ந்து செய்கின்ற மாணவர்கள் இதை அடைந்து கொண்டு வருகின்ற ஒரு சத்தியம். சரி, 2வது கரண ஒழுக்கம். ஞானசரியில் வரக்கூடிய ஒரு கரண ஒழுக்கம். இந்த கரணங்களுடைய ஒழுக்கத்தை நம்ம முழுமையாக அடையணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அதுதான் ஒரு தவமுறைய நம்ம சித்தர்கள் கொடுத்தது நம்மளுக்கு. எது? மகா மந்திர கிரியா.
இந்த மகாமந்திர கிரியா எந்த அளவுக்கு ஆழ்ந்து உணர்வுபூர்வமாக நம்ம சொல்றோமோ அந்த அளவுக்கு நம்ம தேகத்துல கரணக்கருவிகள் பக்குவப்பட்டு பிரம்மஞான துறைக்கு நாம திரும்ப ஆரம்பிச்சிருவோம். அப்ப கரண ஒழுக்கத்தை தவத்தாலே நம்ம அடைஞ்சிட முடியும், இந்திரிய ஒழுக்கத்தையும் தவத்தாலே அடைஞ்சிட முடியும். அதுக்கு ஒரு தவம், இதுக்கு ஒரு தவம். 4 ஒழுக்கம் இருக்கு இல்லையா, அது ஒரே ஒழுக்கமா அவங்க சொல்லியிருக்கலாமே. ஐயா கேட்கலங்க ஐயா. ஜீவ ஒழுக்கம் 3வது வந்து ஜீவ ஒழுக்கம். இந்த ஜீவ ஒழுக்கத்தை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அதுக்கு ஒரு யோக முறையை சொல்லியிருக்காங்க, தவ முறையை சொல்லியிருக்காங்க. அதுதான் பிராணக்கிரியா என்று சொல்லப்படுவது. இது நமது குருகுல பரம்பரையுடைய குல குருமார்கள் ஒருவரான மகாவதர் பாபாஜியால தான் இந்த பிரபஞ்சத்திற்கு வழி வழியாக வழங்கப்பட்ட ஞான யோகம் இது. இந்த ஞான யோக கிரியாவை ஏன் ஞானத்தில் யோகமாக வச்சாங்கன்னா, ஞானமாக இருந்தாலும் அதையும் ஒரு யோகத்தின் மூலமாக அடைய முடியும், அடைந்தார்கள் என்பதைத்தான் வெளிப்படையாக நமது குருமார்கள் நமக்கு இதை வந்து கற்பித்து வந்தாங்க. அப்ப ஜீவ ஒழுக்கம் என்பது நமது உயிரின் ஒழுக்கமாகும். நாம் உயிருக்கு தேவையான ஜீவகாந்த ஆற்றல்களை இந்த பிரபஞ்சத்திடமிருந்து நாம் பெற்று நமது மணி நாக்கின் வழியாக நாம் உயிர் இருக்கும் சிற்சபைக்கு நேரடியாக செலுத்தக்கூடிய ஒரு யோகம்தான் இந்த பிராணக்கிரியா என்ற ஞான யோக முறை. இது நம்ம மாணவர்கள் அறிந்த விஷயம்தான். 4வது ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம். இந்த ஆன்ம ஒழுக்கம் தான் இறுதியாக நாம் அடையப்பெறுகின்ற பெரும் பேரான வீடு பேரு. உங்கள் ஆன்ம கூட்டிற்கே சித்தியை தரவல்ல அற்புதமான ஒரு ஞான அக்னி பிழம்பு இது. இறைவன் ஒளியாக இருக்கிறான் இல்லையா, இது நாம் எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம்தான். அதை போலத்தான் பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அணுக்களுமே ஒளியாகவும் ஜீவித்து வருகின்றன. இதை இன்றைய அறிவியல் உலகமும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. ஞானம் ஒரு ஒளியை, ஞானம் என்ற ஒளியை ஒளியாகவும் கொண்டு நாம் உயிரின் ஒளியோடு தொடர்பு கொண்டு விட்டால், மீண்டும் சொல்றேன், ஞானம் என்ற ஒளியை ஒளியாகவும் கொண்டு நாம் உயிரின் ஒளியோடு தொடர்பு கொண்டு விட்டால், அதாவது சவுண்ட் அண்ட் லைட், இந்த சவுண்ட் அண்ட் லைட் எடுத்து நாம் உயிரோட நீங்க கனெக்ஷன் கொண்டுட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய பேரொளியானது நமது உயிரோடு சதா தொடர்பு கொண்டு உயிரணுக்கள் அத்தனையையும் சவுண்ட் அண்ட் லைட் செல்களாக ஒளி அணுக்களாக மாற்றியே தீரும் என்பதுதான் நமது ஆதி தமிழ் சித்தர்கள் கண்டறிந்து கொடுத்த ஒரு மரணமில்லாத பெருவாழ்வுக்கான ஒரு ரகசிய சூத்திரம். இந்த வழியை இம்மையும் பிசகாது நித்தமும் பேணி போற்றி பாதுகாத்து அந்த பரிபூர்ண ஞானத்தில் திளைத்து ஞானத்திற்கே ஞானமாக, ஞான தீபமாக, ஞான பேரொளியாக உருமாறி போய் ஒளி தேகத்தை பெற்றார்கள் நமது குலகுருமார்கள் அத்தனை பேரும். அவர்கள் கண்டுபிடித்து இந்த உலகுக்கு ஞான கொடையாக வழங்கியதுதான் சுடராழி கிரியா என்பது. இதற்கு சான்றுகள் நமது பிரம்மஞானிகள் பலரும், சித்தர்கள் பலரும் அடைந்த ஒளி தேகம்தான். ராகபுஜண்டர், திருமூலர், அகத்தியர், போகர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், அவ்வைத்தாய், ஸ்ரீ ஆண்டாள், இன்னும் 2 ஆழ்வார்கள், மகாவதர் பாபாஜி, திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான், நமது சர்க்குரு ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச சுந்தரானந்த மகரிஷி, இத்தனை பிரம்மஞானிகளும் இந்த ஒளிதேகத்தை பெற்றுவதற்கு அத்தனை ஆதார புருஷர்கள், புருஷிகள். எமது சின்ன அறிவுக்கு எட்டிய வரைக்கும் நாம் வாழுகின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டுல, எனது சிற்றறிவுக்கு எட்டிய வரைக்கும் நாம் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுல யாராவது ஒருத்தராவது ஒளி தேகத்தை பெற்று இருக்காங்களா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். நமது குரு மட்டும்தான், சுந்தரானந்த மகரிஷி அவர்கள் தான். அவர் ஒருவர் மட்டும்தான் இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஒளி தேகத்தை பெற்ற ஒரு அற்புதமான ஞான ஒளிதேகி. ஒருவேளை சிறு அறிவுக்கு எட்டாத உலகத்துல பல பிரம்மஞானிகள் இந்த ஒளி தேகத்தை அடைந்திருக்க கூடும். எனக்கு தெரியல, தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. மற்றவங்க தெரிஞ்சுதான் தாராளமா சொல்லலாம். அது நம்ம உண்மைன்னா நம்ம அதை ஏற்றுக்கலாம், தவறு இல்லை. அப்ப இந்த சுடராழி கிரியா என்ற தவம்தான் ஞானத்தில் ஞானமாக வைக்கப்படுகின்ற போற்றுதலுக்கும் உயிராற்றலை பெருக்கி
உடல் அணுக்களை, ஒளி அணுக்களை மாற்றுவதற்கான ஒரே ஒரு ஞான முறை. இந்த ஞான முறையை நீங்க விட்டுட்டீங்கன்னா வேறு எந்த முறையாலுமே நமது தேகத்தை ஒளியாக ஆக்கவே முடியாது. இதுக்கு திருமந்திரத்தில் இருக்கிற 1000 திருமந்திர பாடல்களும், உயிர்மலரும் தமிழ் வேதமான திருவாசகமும், அவ்வை ஞானக்குரலும், சித்தர் நூல்களும், அகத்தினுடைய ஞான சைத்தன்யமும், காகபுச்சனுடைய ஞான காவியமும், இப்படி எண்ணற்ற சுத்த நூல்களும் ஆவணங்களாகவும் சாட்சிகளாகவும் ஆதாரங்களாகவும் இன்னமும் இருக்கு. இதற்கான உதாரண பாடல்களை நமது அனைத்து நூல்கள்லையும் பல இடங்கள் நான் சொல்லியிருக்கேன், ஆதாரத்தோடு சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம நூல்களை நீங்களும் வாங்கி படிச்சீங்கன்னா இதனோட உண்மை என்னங்கிறத உங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப மேலே கண்ட 4 ஒழுக்கங்கள்ல முதல் ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் என்ற ஜீவகாருண்யம். இந்திரிய ஒழுக்கம் தான் ஜீவகாருண்யம். அதாவது ஜீவர்களுக்கு, அதாவது உயிர்களுக்கு உண்டாகக்கூடிய இந்த பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, இந்த துன்பங்கள் எல்லாம் நம்ம புறக்கருவிகள் இருக்குல்ல, இந்த கண்ணு, காது, மூக்கு, வாயு, கை, கால், இந்த உடம்ப வச்சுக்கிட்டு அந்த துன்பங்களை நம்ம போக்கணும். அப்படி போக்கணும்னா அதுக்கு பேர் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்றாங்க. இதைத்தான் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது. அந்த மெய்யறிவு விளங்கணும், விளங்குனா அதுதான் ஜீவகாருண்ய வழிபாடுங்கிறாங்க. ரெண்டாவதுல கரணம்னாக்க நான் அந்த கரணங்கள் 4 உங்களுக்கு தெரியும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த இந்த 4ஐயும் வெளியே போக விடாம கடவுள் எங்க இருக்காரோ அந்த அந்த இடமாகிய அந்த ஆன்ம சிற்சபையில இடைவிடாத மனதை செலுத்திக்கிட்டே வச்சுக்கினா அதுக்கு பேரு சத்விசாரம் என்று சொல்லக்கூடிய கரண ஒழுக்கம். அப்ப இந்த 2 ஒழுக்கங்களை, இந்த ஜீவகாருண்யத்தையும் இந்த சத்வசாரம் என்ற கரண ஒழுக்கத்தையும் முழுமையாக அதி தீவிர முயற்சியோடு நீங்க கடைபிடிச்சு வந்தீங்கன்னா அடுத்து 3வது ஒழுக்கமாகிய ஜீவ ஒழுக்கமும் 4வது ஒழுக்கமாகிய ஆன்ம ஒழுக்கமும் தானாகவே உங்களுக்கு கைகூடி கைவல்யமாகிடும். அதாவது கடவுள் உங்களுக்கு போனஸா, இலவச பரிசா இந்த 2 ஒழுக்கங்களையும் அவர் இயல்பாவே உங்களுக்கு கொடுத்துருவார். அப்ப இந்த பிரணவ கிரியாவையும் மகாமந்திர கிரியாவையும் நீங்க சரியா நீ செஞ்சுட்டு அது சித்தி ஆயிட்டீங்கன்னா பிராண கிரியாவும் சுடராளி கிரியாவும் தானாகவே உங்களுக்கு சித்தியாக ஆரம்பிச்சிடும். அப்ப ஓங்காரமும் மகர்மையாகிய இம்காரமும் உங்கள் தேகத்தில் நிலை கொள்ள ஆரம்பிக்கணும். இது தேகத்துக்குள்ள நிலை கொண்டும் போதுதான் உங்கள் பிரம்மரந்திர துவாரம் தானாக திறந்து கொள்ளும். அதன் காரணமாக பிரபஞ்ச பிராண ஆற்றல் தானாகவே இந்த பிரம்மரந்த துவாரத்தின் வழியாக உயிர்கட்டை நோக்கி காட்டாற்று வெள்ளத்தை போல பாய ஆரம்பிக்கும். அப்ப அந்த அமுத காத்திலிருந்து வரக்கூடிய பிராணனை பெற்றுக்கொள்ளும் உயிர் மேலும் தொடர்ந்து தொடர்ந்து அதனுடைய சுயம் பிரகாச ஒளிய அதிகமாக்கிக்கிட்டே போகும். அப்ப செய்யப்படுகின்ற அந்த சுடராளி கிரியானுடைய ஒளி ஆற்றல்கள் இருக்குல்ல, அது உயிர்கூட்டில் முழுமையாக நிறைத்து கொண்டு வர ஆரம்பிக்கும், முழுசா நிறைய ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த உயிர்கூட்டுக்குள்ள ஒளி ஆற்றல்கள், சவுண்ட் அண்ட் லைட், இந்த ஒளி ஆற்றல்கள் எப்போது நிறைந்து வழிய ஆரம்பிக்குதோ அப்பதான் சந்திர கலசமானது இலகி உருக ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன, அமுதம் பொங்கி பொங்கி அமிர்த வர்ஷினியாக பிரமரந்த துவாரத்தின் வெளியே மணிநாக்கில் வழிய ஆரம்பிக்கும். இந்த நிலைப்பாட்டைத்தான் ஞானத்தில் ஞானம் என்று சொல்லப்படுகின்ற மிக மிக அதி ரகசியமான உயிர்கலையின் ரகசியம். இந்த நிலையை சதா அடைந்து ஆனந்தத்திலேயே திளைப்போர் மட்டும்தான் சுத்த தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் அதன் பின் ஒளி தேகத்தையும் அதன் பின் ஞான ஒளி தேகத்தையும் பெற முடியும். அப்ப இந்த ஆன்மா, உயிர், உடம்பு இதுக்குள்ள கடவுள் விளங்குகின்ற ஆலயமாக நம்ம கருதி உபகாரம் செய்வதுதான் கடவுள் வழிபாடு. அப்ப உண்மை கடவுள் ஒருவர் தான் இல்லையா, அவர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் சொல்றார். அப்ப அந்த கடவுள் மனித தேகத்துல இருக்கக்கூடிய உச்சிக்கும் கீழே உள்நாக்குக்கு மேல மூளையினுடைய மத்தியில உள்ளொளியாக இருந்து உயிரையும் உடம்பையும் இடைவிடாது இயக்கிக் கொண்டு இருப்பதுதான் ஆன்மா என்று சொல்லக்கூடிய உள்ளொளி. அப்ப அந்த உள்ளொளியான ஆன்மாவானது வேறுபாடே இல்லாம, உருவ பேதம் இல்லாம எல்லோருக்குள்ளேயும் ஒரே தன்மை உடையதாகத்தான் இருக்கு. அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதனால்தான் புறத்தில் கடவுளை தேடாம அகத்தில் உள்ள ஆன்மாவை தொடர்பு கொள்வதுதான் சத்விசாரம் சொல்லக்கூடிய கரண ஒழுக்கம். அப்ப உயர்ந்த அறிவுள்ள மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இத 28 பாடல்கள் இப்படி சொல்லி வச்சுட்டு போனார். அப்ப
ஞானம் என்பதுனா என்ன? உயர்ந்த அறிவு, உயர்ந்த அருள் அப்படின்னு சொல்லணும். அப்ப இந்த உயர்ந்த அறிவையும் உயர்ந்த அருளையும் பெறுவதுதான் ஞானசரியை, ஞானக்கிரியை, ஞான யோகம், ஞானத்தில் ஞானம், இந்த 4 ஒழுக்கம் தெரியும். அப்ப அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன், புறம் என்பது கரணங்கள், புறப்புறம் என்பது இந்திரியங்கள். இந்த 4ம் சேர்ந்ததுதாங்க இந்த உடம்பு. ஆன்மாவும் ஜீவனும் கரணமும் இந்திரியம் சேர்ந்ததுதானே உடம்பு. அகமும் அகப்புறமும் புறமும் புறப்புறமும் சேர்ந்ததுதான் இந்த உடம்பு. அப்ப இந்த உடம்பையும் உயிரையும் அழிக்காம ஆன்மாவோட இணைச்சு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு கலக்க வைப்பது எதுவோ அதுதாங்க மரணம் இல்லாத பெறுவாள். அப்ப இந்த உடம்பையும் உயிரை எதுங்க இணைக்குது? எப்படி இணைக்க முடியும்? உடம்பு உயிரோடு இணைக்கலாம், அது செத்து போகும். அப்ப இந்த உடம்ப உயிரோடு இணைச்சு அந்த உடம்பையும் உயிர் போல ஒளியாக மாத்திர ஒரு கலை இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தாங்க மரணம் இல்லாத பெருவாழ்வு கலை. இதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது இல்லையா? அந்த கலை என்ன? வெறும் வாயை சொன்ன எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இப்படி தோத்திரம் கித்தனம் பாடிட்டு இருந்தா உடம்பு வந்து ஒளியா மாறிடுமா? ஒளியா மாறணும்னா ஒளி உள்ள வரணும்ல. நல்லவனா மாறணும்னா நல்ல குணம் நம்மளுக்குள்ள வரணும். கெட்டவனா மாறினா கெட்ட குணம் உங்களுக்கு வரணும். ஐஏஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் கொண்டான அறிவு உங்களுக்குள்ள வரணும். நீங்க திருடனாகணும்னா சீட்டிங், கெட்ட குணம் எல்லாம் உங்களுக்குள்ள வரணும். அரக்கனானா அரக்க குணம்லாம் உங்களுக்கு வந்திருக்கணும். இதுதானே கேட்டகரி. அப்ப எது வந்துச்சோ அதாக அது மாறும். ஒளி வந்தா ஒளியாக மாறும், கெட்டது வந்து கெட்டதா மாறும். அப்ப அது உடம்பு தூளமா இருக்கு, தூளம் அழியுது, சூக்குமம் காரணமும் அழிகிறது இல்ல. அப்ப அந்த சூக்குமத்தையும் காரணத்தை கொண்டாந்து உடம்புக்குள்ள நிறைச்சிட்டீங்கன்னா உடம்பு சூக்குமா மாறிடும், கரணமா மாறிடும், சூக்குமா மாறிடும். அப்புறம் எப்படி அது அழியும்? தூளமா இருக்கின்ற வரைக்கும் என்றைக்கும் அழிவு உண்டுயா? அனித்தியமா இருக்கிற வரைக்கும் அழிவு உண்டு. அந்த அனித்தியத்தை நித்தியமாக மாத்தினா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். அப்ப கடவுளோடு கலப்பதற்கு அருள் தான் முக்கியம். அந்த அருள்களை எங்க உட்கார்ந்து இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அருள் இதனோட அருள் வேணும், இதனோட அருள் வேணும். எப்படி அது? உயிர் கூட்டுக்குள்ள நம்மளது அண்ணாக்கிற்கு மேல தலை சிற நடுவுல இருக்கிற அந்த உயிர் கூடு இருக்கு இல்லையா? ஆன்மா கூட்டுக்குள்ள உயிர் ஒளி இருக்கு, அதுக்குள்ள இறைவனுடைய ஒளி இருக்கு. அந்த ஒளியினுடைய மத்திய புள்ளியில ஒரே ஒரு அணுவாக அருள் கலைகள் உட்கார்ந்துருக்கு. அந்த அருள் கலையை ஆட்டம் போட்டு டான்ஸ் போட்டு வெளியே கொண்டு வரதுக்கு பேர் தான் தவம். அதுதான் வந்து சிவராஜ நடனம், நடராஜ நடனம், சிதம்பரம் நடனம், இதெல்லாம் சொல்றது அதுதான். இதெல்லாம் வரணும்னா என்ன அர்த்தம்? முன்ன மும்மலங்கள் தீர்ந்து போயிருக்கணும், அற்று போயிருக்கணும். அந்த அருள்கலைய நம்ம எலும்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜைகளுக்கும் கொண்டு போய் சேர்த்து அந்த எலும்பு மஜ்ஜைகள் இருக்கக்கூடிய அருள்கலைய உடம்பு முழுக்க கொண்டு வர்றதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அதுதான் சுடராளி கிரியை. அப்படி கடலோடு கலப்பதற்கு அருள் முக்கியம் இல்லையா? அந்த அருள் வழங்கக்கூடிய இறைவன் யாரு? நமது உயிர் கூட்டுக்குள்ள சுயம் ஜோதியாக விளங்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மட்டும்தான். அவர் ஒருத்தர் தான். அதனால அவரை நம்ம எப்ப தொடர்பு கொள்ள முடியுதோ அப்பதான் அந்த அருள் ஒளியை நம்ம இந்த தேகம் பெற்று இந்த தூள தேகமும் ஒளி தேகமாக, ஞான ஒளி தேகமாக மாறும். அப்ப நாம இந்த உலகில் எதற்காக படைக்கப்பட்டிருக்கோம்? யாருக்காக நம்மளுக்கு தெரியுமா? என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன? ஒவ்வொருத்தரும் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா? நான் எதுக்கடா பிறந்தேன்? நான் என்னடா செய்ய போறேன்? எம்ஜிஆர் கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்ப, ஒரு பேர் வச்சிருப்பார், நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு. இவ்வளவு அருமையான ஒரு வாசகம் தெரியுமா அது? நம்ம ஒவ்வொருத்தரும் நான் ஏன் பிறந்தேன், என்னுடைய இந்த மானிட பிறப்பினுடைய நோக்கம் என்ன, அப்படி என்னைக்காவது என்னோட வாழ்வினுடைய நோக்கம் என்ன, இலக்கு என்ன, அந்த இலக்கு அடைவதற்கு நான் என்ன செய்யணும், என்ன முயற்சி நான் பண்ணணும், என்ன விடாமுயற்சி நான் பண்ணணும், அதற்கான நல்வழி என்ன, அதை நான் பின்பற்றனா இல்லையா, இதையெல்லாம் நம்ம செஞ்சோமா இல்லையா? யாராவது ஒருத்தர் செஞ்சிருக்குமா? செய்யல. பிறப்பு நோக்கத்தை தெரியாம மீண்டும் மீண்டும் செத்து விலங்காக ஓர் உயிர் 6 உயிர் வரைக்கும் பிறந்துகிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய வேலையா? இதை நன்றா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டாமா நம்ம? அப்ப இதுக்கான கேள்விகளுக்கெல்லாம் வள்ளல் பெருமான்ட்ட பதில் இருக்கு. வள்ளல் பெருமான் இருக்க அந்த பதில நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மாலையும் தொடர்ந்து உயிரை உணர்ந்துற மெய்வழி பாதையில அழகாக கவலையே இல்லாம அவ்வளவு மகிழ்வாக பயணம் செஞ்சு நம்ம இலக்கை அடைஞ்சிடலாம். அப்ப ஒவ்வொரு மனித உயிரையும் அற்புத ஆண்டவர் பரிபூர்ணமாக சதா ஆசீர்வதித்துக் கொண்டேதான் இருக்கார். யாரையும் ஆசீர்வதிக்காம அவர் இல்லவே இல்லை. நாம தான் அந்த ஆசீர்வாதத்தின் அதிர்வழிகளை பெற்றுக்கொள்ள நாம நமக்குள்ள இருப்பதே இல்லை.
அதுக்கு அர்ப்பணிச்ச ஆண்டவர் என்னையா பண்ணுவாரு? சொல்லுங்க பார்க்கலாம். இறைவனுடைய அருளை பெறுவதற்காக நாம் ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்விலேயே இருக்கணும். அது எப்படி என்பதை தான் இந்த பாடல்ல அவர் சொல்றார். எப்படி சொல்றாரு? இரவாத வரம் பெற்று அழியாத இன்பமுற்று என்றென்றும் வாழலாம்னு சொல்றாரு இல்லையா? எவ்வளவு பிராமிஸ் பண்றாரு பாருங்க. அதுக்கு நாம என்ன செய்யணும்? நாம இப்ப என்ன செஞ்சு கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கணும் இல்லையா? நாம் கடவுள் உண்மையை சத்து விசாரத்தால் அறிந்து, தெரிந்து, தெளிந்து அதனோடு கலந்து வாழணும். அப்படி இல்லாமல் அப்படியெல்லாம் நாம் எதுவுமே செய்யறதே கிடையாது. அப்படி செய்யாம மாறுபாடான காட்சி, அனுபவம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வெவ்வேறு துன்பங்களையும் கிடந்து கிடந்து உருண்டு உருண்டு செத்துக்கிட்டு இருக்கோம். இதை சொல்லத்தான் இந்த பாடலுடைய முதல் 2 அடிகள் சொல்லப்பட்டது. என்ன சொன்னாரு? கண்டதெல்லாம் அனித்தியமே. அனித்தியம் என்ற சொல் உணர்ந்து கொண்டு அதில் பற்று வைத்துக் கொண்டு எல்லா துன்பங்களையும் வர வைத்து நம்ம கொள்றோம் இல்லையா? இந்த மூட செயல் முதல்ல நம்ம ஒழிக்கணும். அப்ப இந்த முதல்ல அனித்தியம் எது, நித்தியம் எது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அனித்தியம்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நித்தியங்கிற ஒரு வார்த்தை இருக்கும்ல. எது நித்தியம், எது அனித்தியம்? இதை பகுத்தறிஞ்சு நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். நித்யா நித்திய வஸ்து விவேகம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதுதான் ஆத்ம சாதனையினுடைய முதல் படி. எது நித்தியம், எது அனித்தியம் என்பதை பகுத்தறிந்து சீர்தூக்கி பார்ப்பதற்கு என்ன பேரு? நித்யா நித்திய வஸ்து விவேகம். அப்ப அனித்திய வஸ்துகளை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். நமக்கு நன்றாக தெரிகிற எல்லாமே அனித்திய வஸ்து தான். நித்திய வஸ்து மனோ வாக்கு கடந்ததானாலும் ஒரு மாதிரி சூசகமாக அதை ஆத்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அதிலிருந்து நித்திய வஸ்துவான ஆத்மாவை பற்றியும் அடிப்படை அறிவு பெறணும். இந்த சொல்லிட்டாங்க நித்திய வஸ்துனா எது? ஆத்மா. எது நித்தியம்? ஆத்மா மட்டும்தான் நித்தியம், மற்றதெல்லாம் அனித்தியம். அப்ப நித்திய சாந்தியும் நித்திய சௌக்கியமையும் தருவதாக அதை பற்றி நினைப்பை கொண்டுதான் தற்கால சாந்தி சௌக்கியங்களை நாம் தரக்கூடிய அனித்திய வஸ்துகளை பற்றி நம்ம ஒதுக்கி தள்ளணும். அப்ப இது ஆரம்ப நிலையிலேயே அப்படியே இது அனித்தியம் அனித்தியம் ஒதுக்கி ஒதுக்கி தள்ள ஆரம்பிச்சிங்கன்னா நித்திய வஸ்துவான ஆத்மாவை உங்களால் எளிதாக கண்டெடுக்க முடியும். இப்படி இதை பத்தி ஆத்ம சாஸ்திரங்கள் நிறைய சொல்லுது. அதை பற்றி பெரியோர்கள் சொல்லுகின்ற உபதேசம், பரிசுத்தமான பாவத்தை உண்டாக்குகின்ற புண்ணிய ஸ்தலம், புராணம், தோத்திரம், இப்படி பலது இந்த ஆத்ம சாட்சாத்காரத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே ஆத்மா இல்லதான். இதெல்லாம் அடிபட்டு போன ஸ்திதியில ஆத்ம சாட்சாத்காரம் உண்டாவது எந்த காரியமும் எண்ணமும் இல்லாம ஆத்மா ஒன்றாக மட்டும் இருப்பது தான் நித்திய அனுபவம் அப்படிங்குது. எந்த காரியமும் எண்ணமும் இல்லாம ஆத்மா ஒன்றாக மாத்திரம் இருப்பது தான் நித்திய அனுபவம். அப்ப அது ஒன்றுதான் பரம சத்திய அனுபவம், வேற எதுவுமே கிடையாது. அப்ப இறைவனை நேரே பார்த்து தரிசனம் கொடுத்தா கூட, அந்த சாட்சாத் அம்பாள் மடியில போட்டுக்கொண்டு தட்டி கொடுத்தா கூட அதெல்லாம் ஆத்மானுபவமான நித்திய சத்திய அனுபவம் இல்லதான். ஆனா இதெல்லாம் அதற்கு ரொம்ப கிட்ட கொண்டு போய் விட்டுட்டோம். இப்படி ரொம்ப கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப ஆத்மாவுக்கு தள்ளி தூரத்தில் நம்ம கொண்டு போய் விட்டு விடுவதாகவும் அநேக சௌக்கியங்கள், அதாவது அப்போதைக்கு நாம சௌக்கியமாக நினைப்பதெல்லாம் இருக்கு. அதுல இந்த ஆரம்ப படியில் எழுத மாதிரியே நல்லதாக இருப்பதை விவேகத்தினால தேர்ந்தெடுத்து அதை வச்சுக்கிட்டே நித்திய வஸ்துவிடம் போய் சேர வழி செய்து கொள்ளணும். அனித்திய திரவியங்களை கொண்டு நித்தியத்தை அடைந்தவனானேன் என்று யமதர்மராஜா நசிகேதனிடம் சொன்னதை போல இது இருக்கு. அப்ப ஆத்மாவுக்கு ரொம்ப தூரத்துல ஆத்மா அபிவிருத்திக்கு ஒரே குந்தகமாக இருக்கக்கூடிய வெறும் இந்திரிய சௌக்கியங்கள், விருதாவாக சவுடால் பேசுகிற சௌக்கியம், தூங்கு மூஞ்சியாக ஒன்றும் பண்ணாமல் இருக்கக்கூடிய சௌக்கியம், இதுகளிருந்து உண்மையான ஞான மார்க்க சாதகன் முழுமையாக தப்பித்துக் கொள்ளுவான். ஆனா நமக்கு இதிலிருந்து ஆரம்பிச்சே நித்திய அனித்தியங்களை பாகுபடுத்தி பார்த்து தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற விவேகம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இப்ப எப்படி உதாரணத்துக்கு இப்ப சினிமா, நொறுக்கு தீனி, திரும்ப திரும்ப காபி சாப்பிட்ற பழக்கம், கிரிக்கெட் வர்ணனை கேட்டுட்டே இருக்கிறது, தொலைக்காட்சியில கிரிக்கெட் பார்க்கறது, நாடகங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, கண்ட கண்ட நாவல்களை படிக்கிறது, காரசாரமா அரசியல் பேசுறது, இப்படி எத்தனையோ சமாச்சாரங்கள் எல்லாமே நம்மை பலமாக கவர்ந்தபடிதான் இருக்கு. இதிலெல்லாம் கொஞ்சமாவது நமது ஆத்ம அபிவிருத்திக்கு பிரயோஜனப்படுமா? இவற்றுக்கு இத்தனை முக்கியத்துவம் நம்ம கொடுக்கலாமா? இந்த நினைப்பு எப்பயும் விழிப்போடு இருக்கவாறு நம்ம வச்சுக்கணும்.
இப்படி நித்திய வஸ்துவில சேர்க்க உதவுகின்றது எது, உதவாதது எது என்று சரியாக சீர்தூக்கி பார்ப்பதுதான் நித்திய வஸ்து விவேகம். இத ஏன் நான் சொல்றேன்னா, நமக்கு பிரியமான ஒன்றை பண்ணுவதற்கும் நம்ம மனம் எப்படியாவது ஏதாவது நியாயம் கற்பிக்கத்தான் பார்க்கும், சமாதானம் சொல்ல பார்க்கும். அதற்கு இடம் கொடுக்காம சீர்தூக்கி பார்க்கின்ற சரியான சக்தியாக விவேகம் என்பதை சரியாக வைத்துக்கொண்டு மதிப்பெண் போடணும். இப்ப ஃபைல பாஸ்ன்னு தூக்கி போடாம நிஜமா பாஸ் நம்ம பண்ணிடணும் இல்லையா? ஏதது மாத்திரமே ஆத்மாவில் முழுக்க தோய்ந்து நிற்க உதவுமோ, எது எது மாத்திரமே ஆத்மாவில் முழுக்க தோய்ந்து நிற்க உதவுமோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கின்ற விவேகத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆத்மா ஒன்றுதான் நித்தியம், பாக்கி எல்லாம் அனித்தியம் அப்படின்னு நினைச்சு அத்தனையும் தூக்கி எறியறதுக்கு நம்ம மனசை தீவிரமா பழக்கப்படுத்திக்கணும். இப்படி இத ஒரு உபநிஷத்து இப்படி சொல்லுது, பிரக்ம சத்தியம் ஜெகன் மித்யேத் ஏவம் ரூபே வினிச்சயக யோ அன் நித்யானித்ய வஸ்து விவேக சமுதாகிருதயக. அப்ப அது என்ன சொல்லுது இந்த உபனிஷத்து வார்த்தை, பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம், ஜகத் என்பது நிஜம் போல தெரிந்தாலும் கூட பொய்யாய் போய்விடுகின்ற மித்தைதான் என்ற நிச்சய புத்தி ரூபத்தில் உள்ளது எதுவோ அதுவே நித்திய வஸ்து விவேகம் என்று பிரகடனம் படுது சொல்லுது. அப்ப பிரம்மம்னா நம்மளுடைய உயிர் தான் பிரம்மம், நம் உயிருக்குள் இருக்கிற இறைவன் தான் பரபிரம்மம். அப்ப அந்த பிரம்மத்தை தவிர நம் உயிரை தவிர மற்ற அத்தனையுமே அனித்தியங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஒரு முறை நசிகேதன் என்ன பண்றாரு, நம்ம யமதர்மராஜன் கேள்வி கேட்கிறார். அது நீங்க இது கடோபனிஷத்தை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல யமதர்மராஜா கொடுக்க வந்த அத்தனை பகுமானங்களையுமே நசிகேதன் என்ன சொல்றான், இதெல்லாம் அனித்தியம், இதெல்லாம் அனித்தியம். அப்புறம் ஒரு நாள் இது உன் கைக்கே திரும்பி வந்துடும் இல்லையா, அப்புறம் எதுக்கு இது நித்தியம்னு சொல்லி ஏமாத்துறீங்க, நான் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன், இதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு தூக்கி போடுறான். அப்ப நித்தியமான ஆத்மா தத்துவோபதேசம் எனக்கு வேணும் அப்படின்னு வற்புறுத்தி கேட்கறான். அப்ப யமதர்மராஜா சொல்றாரு, நித்தியோ அனித்யா நாம், அதாவது அனித்திய வஸ்துகளுக்கு இடையில் உள்ள ஒரே நித்திய வஸ்து அப்படின்னு சொல்லி பிரம்மம் அப்படின்னு சொல்றாரு என்று யமதர்மராஜா ஆத்மாவை வர்ணித்து அதை கண்டு கொண்டவர்களுக்குத்தான் சாஸ்வத சாந்திகி வேற எவருக்கும் இல்லை என்று உபதேசிக்கிறார். அப்ப யார் ஒருத்தர் அந்த ஆத்மாதான் நித்தியம், உயிர் தான் நித்தியம் என்று நினைத்து கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் உயிரோடு ஒளியாக கலக்கக்கூடிய அந்த ஆற்றல் இயல்பாகவே அவனுக்கு வரும்னு சொல்லி யமதர்மராஜனே சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காரு. அப்ப செல்வம் எல்லாம் அனித்தியம் தானே, இந்த மாதிரி அனித்திய வஸ்து எதை கொண்டும் நித்திய தத்துவத்தை அடைய முடியாது. சாந்தோக்கிய கதையில கூட அசுரராஜனான விரோசனன் என்ன பண்றான், தேவராஜனான இந்திரன் ரெண்டு பேரும் ஆத்மா இதுன்னு ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல அசுரன் என்ன பண்றான், கடைசியில முடிவுல இந்த தேகம் தான் ஆத்மான்னு முடிவு பண்றான். ஆனா தைத்திரியத்துல அந்த உபநிஷத்துல பிருகு அன்னமயம், அந்த பிருகு இருக்க ஒண்ணு, அது அன்னமய கோஷத்துல இருந்து ஒவ்வொன்றாக முதல்ல ஒண்ணு பிரம்மம், இது பிரம்மம் சொல்லிக்கிட்டே வருது. கடைசியில இது பிரம்மம் இல்ல, அன்னமய கோஷம் பிரம்மம் இல்ல, அடுத்து மனோமய கோஷம் பிரம்மம் இல்ல, அப்புறம் பிராணமய கோஷம் பிரம்மம் இல்ல, அப்ப விஞ்ஞானமய கோஷம் பிரம்மம் இல்ல, ஆனந்தமய கோஷம் இருக்கு இல்லையா, அது வந்த பின்னாடி ஆனந்தமய கோஷம்தான், அதுதான் பிரம்மம், அந்த ஆத்மா தான் பிரம்மம், ஆனந்தமய கோஷத்தின் ஆத்மா தான் பிரம்மம், இதுதான் சரியான ஞானம் சொல்லி முடிக்கிறார். இப்படி வேதங்கள் கூட உபனிஷத்துகள் கூட அந்த உயிரை மட்டும்தான் நித்தியம் சொல்லுது, மற்றது எல்லாம் அனித்தியம். அதனால தானே வள்ளல் பெருமன் சொல்றாரு, கண்டதெல்லாம் கேட்டதெல்லாம் உண்டதெல்லாம் உண்டத மலன்னு சொல்றாரு. இப்ப நம்ம உண்மைதானே, அது எவ்வளவு பெரிய வார்த்தை அது. சாப்பிட்ட சாப்பாடு மலமாக மாறக்கூடாது. தேகத்தில் மலம் இருக்கின்ற வரைக்கும் மரணம் உண்டு. தேகத்தில் மலம் கூடாம இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும், நீங்க சாப்பிடாம இருக்கணும், அல்லது நீங்க சாப்பிட்ற சாப்பாடு மலமாக மாறாம இருக்கணும். இந்த விஷயத்த நம்ம பண்றோமா? இதுக்கு உண்டான ஒரு கோட்பாடு எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண ஒரு விஷயம் நினைச்சிடாதீங்க. இது உண்டதெல்லாம் மலமேங்கிற விஷயத்த மாத்துவதற்கு கிட்டத்தட்ட நீங்க ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நீங்க பாடுபடும். அதெல்லாம் சதுரகிரி மலையில குரு எனக்கு கத்துக் கொடுத்த பாடங்கள எளிமையான பாடம், ரொம்ப 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 கடினமான பாடம்.
இதெல்லாம் எப்படி இது வந்திருக்கும்? அப்ப எது நித்தியம் எது அனித்தியம் என்ற தெளிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்முடைய பாதையே எப்படி இருக்குன்னா தெளிந்த நீரோடை போல இருக்கும். சாதாரணமா நித்தியம் என்றால் இறைவன், அனித்தியம் என்றால் உடல் அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கோங்க. இதை அறிஞர்கள் எல்லாம் கூறியிருக்காங்களா? இல்ல. பொய்மையில் இருந்து என்னை உண்மைக்கு எடுத்துச் சொல்வாயாக. இதில் உள்ள ஆழ்ந்த உட்கருத்து என்னன்னா, நம்முடைய எண்ணங்கள், குணங்கள் யாவுமே உணர்வுகளை தாண்டிதான் நிக்குது. அதனோடு கலந்து அதற்கான உரிய பதிலையே நாம திரும்ப பெற்றுக்கொள்வோம் இல்லையா? எண்ணம் என்ற வகையில் எண்ணுபவனாக நாம் இருக்கோம். ஆனா உண்மையில சத் என்பது அறிபவனாகத்தான் இருக்கு. அந்த அறிபவன் தான் இருப்புணர்வு. அந்த இருப்புணர்வு தான் நித்தியம். இந்த உலகம் அப்படியே தான் இயங்கிக் கொண்டு இருக்கு. அது என்னை பந்தப்படுத்தவே இல்லை. சமூகம் என்னை பந்தப்படுத்தவே இல்லை. இந்த குடும்பம் என்னை பந்தப்படுத்தவே இல்லை. இந்த உடல் என்னை பந்தப்படுத்தவே இல்லை. அப்ப எது என்ன பந்தப்படுத்தியது? அதுதான் மனம். இந்த மனம்தான் அதில் என்ன மாதிரியான அனுபவப்பதிகள் தன்மேல் விழுகிறதோ அதை தன்னுடைய பிரதிபலிப்பாக உலகையும் உறவுகளையும் வெளிப்படுத்தி காட்டுது. ஏன்னா இது மனதனுடைய வேலை. ஆக இந்த உலகத்தை பற்றி மனிதர்களை பற்றி கற்பிதங்களை தருவது இந்த மனம்தான். இயல்பை உணரவிடாமல் கற்பிதமாக கற்பிக்க வைப்பதும் மனம்தான். அப்ப ஆத்மா என்ற தெய்வீக தன்மையான அழிவற்ற நாம் மனம் எனும் கருவி கொண்டு இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது மனம் எத்தகைய தன்மையில் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நாம் உலகத்தை பார்க்கிறோம். புரியுதா? ஆத்மா என்ற தெய்வீக தன்மையான அழிவற்ற நாம் மனம் எனும் கருவி கொண்டு இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது மனம் எத்தகைய தன்மையில் இருக்கிறதோ அதை பொறுத்துதான் நாம் இந்த உலகத்தை பார்க்கிறோம். ஆமாம் தானே? ஏன்னா சூன்ய நிலையாக இருக்கக்கூடிய நாம இருப்புணர்வான நாம் நேரடியாக இந்த உலகத்தை பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த உலகம் என்பது சகுனம். சகுனம்னா என்ன? குணங்கள், கல்யாண குணங்களை கொண்டது. இந்த உலகம் ஒரு ஈஸ்வர மாயை. அப்ப இதனோடு தொடர்பு கொள்ள காந்தம் ஒண்ணு வேணும் இல்லையா? அதுதான் மனம். அப்ப மனதின் வழியாக தொடர்பு கொள்ளும் போது மனதில் என்ன இருக்கிறதோ அதை பொறுத்தே நாம் உலகை பார்க்கிறோம். இதுதான் பொய்மை. அப்ப இன்னும் குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவை கூட இந்த மனம் உண்டு பண்ணிடும். இந்த பொய்மையில் இருந்து என்னை அழைத்து செல்வாயாக என்றால் இந்த மனதின் தளத்தில் இருந்து என்னை என் அழிவற்ற மாசற்ற தன்மைக்குள் என்னை அழைத்து செல்வாய் என்று அர்த்தம். அப்ப நமக்குள்ள ஒவ்வொரு கணமும் ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணலைகள் தான் மாயை. நாம் இருக்கிறோம் என்றால் நாம் இருக்கிறோம் என்ற நிழலை அடுத்தவருக்கும் காட்டும். அந்த நிழலை வச்சுக்கிட்டு மற்றவர்கள் நம்மோட அளவலாவாங்க இல்லையா? ஆக எண்ணங்கள் என்பதும் உணர்வுகள் என்பதும் நிலையல்ல. அப்ப அது ஒரு அலைதான், வந்து போகின்ற ஒரு உணர்வு தான். உணர்வன் மட்டும்தான் நிஜம். வந்து போகின்ற உருவங்களை உணர்வதற்கு அருவமாக இருக்கும் உணர்வு ரூபமாக எடுத்தால்தான் உணர முடியும். ஆக நமக்குள் இரண்டு தன்மைகள் இருக்கு. வெளியில் இருக்கிற ஒளியை நமக்கு கேட்பது, நாம் எழுப்புகின்ற ஒளியை வெளியில் உணர்வது ஒன்று. அப்ப மற்றொன்று நமக்குள் ஒரு பாடல் ஓடிக்கொண்டே அது வெளியில் தெரியாது. அது ஒரு தன்மை. இந்த தன்மையை மௌனமாக இருந்தால் முடியுமா? இல்ல சப்தமாக பாடிக்கொண்டு இருந்தால் கேட்க முடியுமா? மேலும் நாம உணரக்கூடிய அறுசுவை உணர்வுகளை அதனதன் தன்மையில் நாம் இருந்தால் தானே உணர முடியும். ஏக்கம் உணருமா? ஏக்கமற்ற தன்மையை உணருமா? அசைவற்று ஒன்றால் அசைவதை உணர முடியுமா? உருவம் என்றால் அது ஒரு எல்லைக்குட்பட்டது தானே. அருவம் என்றால் அது எல்லையற்றது. அப்ப எல்லையற்ற சலனமற்ற குணங்களற்ற அசைவற்ற உருவமற்ற மௌனமான அந்த ஒன்றுதான் நாம். நாம யாரு? எல்லையற்ற சலனமற்ற குணங்களற்ற அசைவற்ற உருவமற்ற மௌனமாக இருக்கக்கூடியதுதான் நாம். அந்த ஒன்றுதான் நாம். எல்லா அதிர்வுகளும் நாம் தான். மூலாதாரமும் நாம் தான். மூல கருப்பொருளும் நாம் தான். நம்முடைய வெளிப்பகுதி தான் மனம். அதனுடைய வெளிப்பகுதி தான் இந்த உடல். அப்ப மனம் என்னும் களத்தில் ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிட்டே தான் இருக்கு. இவைகள் அனைத்தையுமே அனித்தியம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இவைதான் நித்தியம் நினைச்சு கொண்டு அதுல போய் நம்ம சிக்கிக்கிறோம். இப்படி நம்முடைய மனதிற்கு உள்ளாக தங்குமிடங்களை உருவாக்கி அதில் சிம்மாசனம் மட்டும் அமர்ந்து விடுகிறோம் இல்லையா? இதுவும் ஒரு மாயை தான். அப்ப இந்த கேட்டவையாவும் பழுதுன்னு சொல்லிட்டார்.
அப்ப நல் உரைகளாலும் உபதேசங்களாலும் எவ்வளவோ நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா? அது எல்லாமே நிலையான இன்ப வாழ்வுல கூட்டி வைக்குதான்னு பார்க்கணும். கூட்டி வைக்கலன்னா அதெல்லாம் பழுதுதான். அப்ப யாவும் பழுதுபட்டு நிற்பனவே அன்றி நித்தியமான பிரம்மத்தை நமக்கு இதெல்லாம் காட்டுதானா? காட்டல. பிரம்மத்தை காட்டாதது எதுவுமே அது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து கற்றதெல்லாம் பொய்யுங்கிறார். அப்ப மனுஷன் உலகியல்ல ஆயிரக்கணக்கு 64 படிச்சாலும் உலக மொழிகளையும் படிச்சாலும் பலவித பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் கத்துக்கிட்டாலும் எல்லாமே கற்றுக்கொண்ட அனைத்தையுமே ஒரு நாள் அவத்தையெல்லாம் விட்டுட்டு அவன் செத்துத்தானே போகணும். அப்ப அவனே போய்விட்ட பின்னாடி அவனோட புகழ் மட்டும் இருக்குமா அவனுக்கு? அதனால இதுவரை கற்றதெல்லாம் பொய்த்து போகாமல் இருக்க என்ன செய்யணும்? கற்றல் எப்படி இருக்கணும்? உங்க பிரமத்தை அறிவதற்கான அறிவாக அவ இருக்கும் பட்சத்துல கற்பதெல்லாம் வீணாக போகாமல் இருக்கும் இல்லையா? அப்ப பிரம்மத்தை அறிவதற்கு உண்டான அந்த பிரம்ம கல்வியை சன்மார்க்க மெய்நெறி கல்வியை நம்ம கத்துக்கணும். சரி, அடுத்த இது கழித்ததெல்லாம் வேணும்னு சொல்றாரு. இந்த ஐம்புலன் இன்பத்திலையும் 4 வகை கரணங்களாலும் அனுபவிக்கப்படும் எல்லாமே வீணாகத்தான் போய் முடிகின்றது. அப்ப ஐம்புலன் நுகர்ச்சியிலையும் நம்மளுக்கு வர்றதெல்லாம் பொய் தான். 4 வகை கரணங்கள் அந்த மனம் புத்தி சித்தம் மகாங்காலத்துல வர்றதும் வீண் தான். அப்ப இதை தாண்டி வேற ஒரு இடத்துல நம்ம அனுபவிக்கணும். எது? உயிர் குழந்தைன்னு அனுபவிக்கணும். அப்ப நம்ம சாப்பிட்டதெல்லாம் மலமேன்றார், உண்டதெல்லாம் மலமே. அப்ப அறிவு வந்த நாள் முதல் உண்டவையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா அந்த அளவை நம்ம பார்த்தோம்னா நம்மளால வியப்படையாம இருக்கவே முடியாது. ஏன்னா இத்தனை வயசு வரைக்கும் நம்ம சாப்பிட்டதெல்லாமே மலமா தான் போயிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளாவது உயிருக்கு அது போயிருக்கா? அந்த சாப்பாடு உயிருக்கு எதையுமே நம்ம சாப்பிட்டுருக்க மாட்டோம். அப்ப நம்ம காரணம் நாம சாப்பாடுற அத்தனையுமே தூள உணவுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். சூக்கமாகவோ காரணமாகவோ இருக்கக்கூடிய உயிருக்கு நம்ம சாப்பாடு போட முடியல. ஏன்னா தூள சாப்பாடு தூள உடலுக்கு தான், சூக்கும சாப்பாடு தான் சூக்குமத்துக்கு போகும், காரண சாப்பாடு தான் காரணத்துக்கு போகும். அப்ப இதை நாம் சாப்பிட்ட அத்தனை உணவுக்குமே மலமா தான் போய் நம்ம உடம்புல இருந்து வெளியேறிக்குது. ஆக நம்ம உயிருக்கு தேவையான நித்திய உணவை சதா வழங்கி கொண்டிருந்தால் அது மலமாக மாறி வெளியேறாது. பதிலாக அவைகள் ஞானமாக உருமாறி ஒளியாக நம் உயிரோடு சேர்ந்து கொண்டே இருக்கும். சரி, இந்த மல உடம்ப சுமக்கத்தானே நம்ம உண்டு சாப்பிட்டு வந்தோம் இல்லையா? அப்ப அருளாலே அருளை அடைந்து சூளுற்ற சுமை உடம்ப சொல்லறிய தயாஜோதி உடம்பாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த பூமி நம்ம அவதரிச்சிருக்கோன்றத நம்ம முழுமையாக நம்பணும். அதுதான் சத்தியமும் கூட. இப்ப அதனால உணவில விருப்பு வெறுப்பு இல்லாம சுத்த சத்துவ ஆகாரத்தை அளவாக ஏற்று உயிருக்கான அமுத உணவை சுடராளி தவத்தின் மூலமாக உள்ள வழங்கி உயிர் விளக்கமும் அருள் அறிவு விளக்கமும் கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் சாப்பிட்றது அத்தனையுமே உயிருக்கு போய் சேரும். அடுத்தது உட்கொண்டதெல்லாம் குறைங்கிறார். சாப்பிட்ட உணவும் சரி, எண்ணங்களும் சரி, லட்சியங்களும் சரி, வாழ்க்கை அனுபவங்களும் சரி, எல்லாமே உயிரை அடைவதற்காக இல்லாத பட்சத்துல அவை குறைவுடையதாக இருக்கு, நிறைவுடையதாக அது ஆகிறது இல்லை. அப்ப இதுவரையில மக்கள் எது நித்தியம் எது அனித்தியம் என்பதை அறிஞ்சு கொள்ளாம தான் வீணாக வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப மும்மலங்களுடைய அனித்திய செயல்பாடுகளால் மாயா வசப்பட்டு தங்கள் பழக்க வழக்கங்களால் நித்திய நிலையிலிருந்து வலுவிக்கொண்டேதான் போறாங்க. அப்ப இதெல்லாம் தான் வள்ளல் பெருமான் சொல்லிட்டு உண்மை நெறியாகிய சுத்த சன்மார்க்கத்தை வழங்குறார். இதை வலுவர பற்றி கொண்டு ஒழுகி மெய்ப்பொருள் என்ற நமது மகார திருவடியில நன்கு உணர்ந்து அனுபவப்பட்டு விட வேண்டும்னு சொல்றார். அப்படி மகாரத்திலே சத்தியமாக சதா நிற்பதுதான் சத் விசார இயல்புன்னு சொல்றார். ஆனா இந்த விசாரத்தாலே அழிந்து போயிடக்கூடாது. அப்படி அழுந்தி போனா உலக வாழ்வு தடைபட்டு போகும். அருளாளன் திருவுள்ளம் அது கிடையாது. அஞ்ஞனம் இருந்து கொண்டுதான் நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய உலகத்தை எல்லாம் அவர் ஆண்டுகிட்டு இருக்கார். அப்புறம் அவரை போற்றி பற்றி கொண்டு வாழ்கின்ற நாமும் அவர் மயமாகி அருளை உணர்விலும் உயிர் உடம்பிலும் குண செயல்களிலும் வெளிப்படுத்தி வாழணும். அந்த வாழ்வுதான் சிற்றம்பல வாழ்வாக சிறப்பித்து சொல்லப்படுவது. அந்த சிற்றம்பலம் எண்டுகு சிற்றம்பலமாக என்ப சொல்லப்படுது. எண்ணுவதற்கு சிந்தித்து தெளிவுற்று கருத்தில் கொள்வதற்கு தகுந்தது இந்த சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய நமது மெய்ப்பொருள் இருக்கின்ற இடம். இதிலிருந்து கொண்டுதான் தயவுமய வாழ்வு நடத்துவதே எண்டகு சிற்றம்பலத்தை எந்த அருள் அடைதலாக அப்படின்னு சொல்றார். மற்றபடி எல்லோருக்குமே இறைவனுடைய திருவள் இயற்கையிலேயே இருக்கு. தான தர்ம நற்செயல்களால் ஓரளவு
விசேஷமான அருளை பெற்று ஓரளவு இன்புற்று இருக்கலாம். ஆனா அந்த அருள் என்ப வாழ்வு நிறைவு பெற்றதாக விளங்க வேணும்னா சிற்றம்பலத்திலேயே சதா பொருந்தி இருந்து அவருடைய அருளை பெற்றுக்கொண்டே பெருக்கி பெருக்கி வாழணும். இப்படி சிற்றம்பலத்தில் வாழும்போதுதான் அனித்தியமாக காண்பவற்றிலும் கேள்விப்படும் பலதான விஷயங்களிலும் கற்கின்ற பொய் நூல்களிலும் கூட மறைந்து கிடக்கும் சிறிதளவு உண்மையை கண்டு மற்றவர்களை விலக்கிவிட நம்மளால முடியும். அப்ப ஏதோதோ உண்டும் கழித்தும் கதை பேசியும் உறங்கி விழித்து கழித்ததெல்லாம் கூட திருவருளின் திருவுளப்படியே நடந்துள்ளதாகவும் அவற்றிலிருந்து நிகர லாபமாக ஓரளவு உண்மை ஞானமும் சுத்த தயவில் பற்றுதலும் உண்டாகி இருப்பதாகவும் உணர்ந்து கொள்கின்றோம். அதனால் இப்பொழுது முதல் இறைவனுடைய அந்த சிற்றம்பல அருள் அம்பலத்தில் பொருந்தி அருள் வாழ்வு நடத்தி ஆனந்த வாழ்வை விளங்குவோமாக என்று சொல்லி இன்றைய பேச்சுரையை இனிதே முடிக்கலாம். மீண்டும் அடுத்த பேச்சு அடுத்த வியாழக்கிழமை மீண்டும் நாம் தொடரலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.